சிவாய நமஹா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் மாதம் 2025 இந்த வருடத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போங்க. இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அருமையான நல்ல மாதம்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் அநேக தினங்கள், அதாவது டிசம்பர் 1ஆம் தேதி, டிசம்பர் 8, டிசம்பர் 10, டிசம்பர் 14, டிசம்பர் 15 ஆகிய தினங்கள் எல்லாமே சுப முகூர்த்த தினங்கள் வருதுங்க. கூடுதலாக டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி மற்றும் 17ஆம் தேதி இரண்டுமே பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தமான பிரதோஷ தினம் வருதுங்க. அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி வருது. அதே டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி கவனிச்சிங்க அப்படின்னா பெருமாளுக்கு மிக மிக உகந்தமான தினமானது வைகுண்ட ஏகாதசி. அப்படியான அந்த வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் வருதுங்க. அதே மாதிரி விநாயகர் பெருமாளுக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி திங்கக்கிழமை வருதுங்க. இதில் ஒரு நல்ல சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஞ்சநேயர் அவதாரம் செய்ததான அந்த அமாவாசை, மார்கழி அமாவாசை, அதோட இந்த மூலா நட்சத்திரம், இது ரெண்டுமே ரெண்டு பட்டு வருது. கரெக்டாக சொல்லணும்னா டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி அது வெள்ளிக்கிழமை அந்த அமாவாசை வருது. அதுக்கு மறுதினம் சனிக்கிழமை மூலா நட்சத்திரம் வருது. பெரும்பாலும் நமக்கு கடைபிடிப்பது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பௌர்ணமி, அதாவது அமாவாசையை வச்சு தான் நம்ம அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவோம். அதனால் அன்றைய தினம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மறுதினம் நட்சத்திரத்தை பிரதானமாக வச்சு கொண்டாடக்கூடிய தினங்கள் ஆலயங்களில் மறுநாள் அனுஷ்டிக்கப்படுதுங்க. மேலும் கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த மாதத்தில் ஒரு அற்புதமானது என்ன அப்படின்னா, மார்கழி மாதம் வருது. இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது இந்த தட்சிணாயனத்தினுடைய பூர்த்தியாக வரக்கூடியது. கடைசி மாதம், இந்த 6 மாதத்தில் ஆடியிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா 6ஆவது மாதம் மார்கழி மாதங்க. இந்த தட்சிணாயனத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான தேவதைகளுக்கு ரொம்ப பிடித்தமானது. முதல்ல கவனிச்சிங்க அப்படின்னா ஆடி மாதம் அது பெண் தெய்வங்களுக்கெல்லாம் சிறப்பானது. அதே மாதிரி விநாயகர் பெருமானுக்கு உகந்தமானது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மகா சங்கடஹர சதுர்த்தி ஆகட்டும், அல்லது விநாயக சதுர்த்தி ஆகட்டும். அதே மாதிரி புரட்டாசி மாதங்கிறது பெருமாளுக்கு உகந்தது. அதில் வரக்கூடியதான பித்ருபக்ஷங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உகந்தது. நவராத்திரி அநேகமாக பெண் தெய்வங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இதில் வரக்கூடியதான அதாவது கேதார கௌரின்னு 21 தினங்கள் வரக்கூடிய அந்த கேதார கௌரி விரதம் சிவபெருமானுக்கு உகந்தது. அடுத்ததாக முருகப்பெருமானுக்கு உகந்தமான கந்த சஷ்டி விரதம். கார்த்திகை மாதம் ஒரு சிவபெருமானுக்கு உகந்தது. ஹரிஹர புத்திரன், அதாவது ஐயப்ப சுவாமிகளாம் மாலை அணிந்து செய்யக்கூடிய அற்புதமான விஷயங்கள்லாம் கார்த்திகை மாதத்தில் சிறப்பாக நடக்குங்க. இப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு தெய்வங்களுக்கு அப்படின்னு நம்ம சிறப்பித்து கொண்டாடுறோம் இல்லைங்களா. அந்த வகையில் இந்த கார்த்திகை மாதத்துக்கு அடுத்தா வரக்கூடியதான இந்த மார்கழி மாதம், சரியாக சொல்லப்போனால் இந்த வருடம் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையிலேருந்து இந்த மார்கழி மாதம் ஆரம்பிக்குது. இந்த டிசம்பரில் தான் ஆரம்பிக்குது. இது யாருக்கு சிறப்பு அப்படின்னா, அத்துணை தெய்வங்களுக்கும் சிறப்பானதுங்க. அதாவது விநாயகர் பெருமானுக்கும் சிறப்பு, முருகனுக்கும் சிறப்பு, அதே மாதிரி சிவபெருமானுக்கும் சிறப்பு, பார்வதி அன்னைக்கும் மகாலட்சுமிக்கும் சிறப்பு, அதே மாதிரி பெருமாளுக்கும் சிறப்பு வாய்ந்தது. அதே மாதிரி சபாக்கள், அதாவது நிறையா சங்கீதங்கள், நடனம், வாத்திய கருவிகள், மண்டலிகள் பூராக ரொம்ப நாம சங்கீர்த்தனா ரொம்ப அற்புதமான பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் ரொம்ப அற்புதமான பல நல்ல விஷயங்கள் நடக்குதுங்க. அதனால் இந்த மார்கழி மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்புடைய மாதமாக அமையுது. அதனால் இந்த மாதத்தில் எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப சிறப்பான மாதம். அதனால தான் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பீடுடைய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் மாதிரி பீட மாதம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். நம்ம சில பேர் இந்த மாதத்தில் ஒரு சுபகாரியம் கூட செய்ய மாட்டோமே, அப்புறம் எதுக்கு இது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இது எதனால் அப்படி சொல்கிறோம், இது ஏன் இதில் சுபகாரியம் செய்ய மாட்டேங்கிறோங்கிற விளக்கத்தை நான் தெளிவாக பின்னாடி சொல்கிறேன். சிவாய நமஹா. உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய நட்சத்திரத்திற்கும் இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக பார்ப்போம். எந்த தெய்வத்தை கும்பிட்டா நல்லது, எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவாக பார்ப்போம். மகர ராசி ஆகிய உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் 2025 எந்த மாதிரி பலன்கள்ங்கிறத கொஞ்சம் விரிவாக காப்போங்க. மகர ராசிக்கு கேட்டிங்கன்னா இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு பொக்கிஷமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் செலவுகளை தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம். செலவுகள் கொஞ்சம் இருக்குது இந்த மாதம். அதை நீங்கள் கொஞ்சம் சுப செலவுகளாக செய்து கொண்டால் உங்களுக்கு நல்லது. அதாவது சுப செலவாக நீங்கள் செஞ்சுக்கணும். அது என்னங்கிறதையும் நான் சொல்கிறேன். அதாவது
மகர ராசிக்காரங்களுக்கு எப்போதுமே நான் பல தடவை சொல்லியிருக்கேன், சூரியன் எப்போதெல்லாம் ஒரு மறைவு ஸ்தானத்திற்கு வருகிறாரோ அல்லது ஒரு நீச்ச ஸ்தானத்திற்கு வருகிறாரோ அல்லது உங்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த இதில் அவர் மறையணும், அந்த மாதிரி இடத்துல அவர் வந்தால்தான் அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இந்த சூரியன் மறைவு அப்படின்னு சொன்ன உடனே ராத்திரி ஆனால் சூரியன் மறைஞ்சிட்டாரு, அப்போ ராத்திரி நல்ல நேரமா அப்படின்லாம் சில பேர் கேட்குறாங்க. சுவாமி இதுமாரி ராத்திரி சூரியன் மறைஞ்சிடறாருல, அப்போ ராத்திரியில் எங்களுக்கு நல்ல நேரமா அப்படின்னு மகர ராசிக்காரங்க நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படி கிடையாது. இந்த ஜாதகத்திலே வரக்கூடியதான சூரிய மறைவு அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்தானத்திலிருந்து 6ஆம் பாவம் அல்லது 8ஆம் பாவம் அல்லது 12ஆம் பாவம் இந்த இடத்துல சூரியன் மறைவது, அதாவது 12 பாவத்திலே மறைவு ஸ்தானங்களாக இருக்கக்கூடியது இந்த 6, 8, 12 அப்படிங்கிற பாவம். நம்ம உடம்பு முழுக்க கேமரா வச்சு நம்ம உடம்பு மூலம் எங்கே இருக்கோ எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இருந்தாலும் கூட சில முக்கியமான இடத்தை நம்ம ஒரு உபகரணம் இல்லாமல், கண்ணாடி இல்லாமல், கேமரா இல்லாமல் நம்மளால் பார்க்க முடியாது. நம்மளுடைய பிற்பகுதியாக இருக்கலாம், நம்மளுடைய முதுகு பகுதியாக இருக்கலாம், அதெல்லாம் நம்மளால் டக்குன்னு உடனே பார்த்துக்க முடியுமானா கண்டிப்பாக பார்த்துக்க முடியாது. அப்போ அதெல்லாம் கேமரா வச்சா பார்க்கலாமா சுவாமி? காரணமாக பார்க்கலாம். எத்தனை பேர் டெய்லி நம்ம கேமரா வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதை, இல்லைங்களா? ஒரு அனுமானத்தில் தான் நம்ம பின்னாடி சோப்பு போடுறதோ இல்லை ஏதோ விஷயங்கள் செய்யும்போது நமக்கு மறைவு ஸ்தானத்தில் செய்யும்போது அதுமாதிரி தானே நம்ம செய்கிறோம். இப்போது அது மாதிரி நம்மளுடைய பார்வை அந்த இடத்துலலாம் கிடைக்க மாட்டேங்குது, நம்மளுடைய உடலாக இருந்தாலும் கூட. இதான உண்மை. அதே மாதிரி தான் நம்மளுடைய 12 பாவங்களிலே ஒரு குறிப்பிட்ட ஸ்தானங்களிலே பார்வை அப்படிங்கிறது கிடையாத போகுது. அப்போ அந்த இடத்திலே வரக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு அதனுடைய பலனை முழுமையாக செய்ய முடியாது. அதுதான் விஷயம். அப்போது அதனுடைய பலனை உங்களுக்கு செய்ய முடியாது. அது நல்ல பலனாகவும் இருக்கலாம், கெட்ட பலனாகவும் இருக்கலாம். அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுங்க. அப்போது மகர ராசிக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கிறவர் சூரிய பகவான். அப்போ சூரிய பகவான் கொஞ்சம் பொல்லாதவர் தான். அப்போது அவர் பொல்லாதவர் வேலை செய்ய முடியாமல் போகக்கூடிய இடம் என்னன்னா அவருடைய 6ஆம் இடம், அப்புறம் அஷ்டமஸ்தானம், அடுத்தது 12ஆம் பாவம். அந்த இடத்துலலாம் அவர் மறைஞ்ச சமயத்தில் அவர் கெடுபலனை அதிகமாக செய்ய முடியாது, இல்லைங்களா? அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, கெட்டவன் கெட்டிடன் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எதிரியின் எதிரி நமக்கு நண்பன் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேட்டு போயிருக்கீங்களா? அதே தான் இதுவும் கான்செப்டே. நமக்கு கெடுதல் செய்யக்கூடியவன் நமக்கு கெடுதல் செய்ய முடியாமல் தடைபட்டு விட்டான் என்றால் நமக்கு நன்மைகளும் ஒரு ராஜயோகங்களும் உண்டு அப்படிங்கிறதா இதனுடைய அமைப்பு. அது மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் சூரிய பகவான் மறைகிறாரு. அதனால் என்ன ஆக போகுது உங்களுக்கு கேட்டிங்கன்னா, ஒரு ராஜயோக அமைப்பு உண்டு, பரிபூர்ணமான நல்ல வளர்ச்சிகள் உண்டு. அதே மாதிரி உங்களுடைய 12ஆம் பாவத்துக்கு அநேக அநேக ராசிகள் அதோட பாவங்களில் 12ஆம் பாவத்தில் அநேக கிரகங்கள் அப்படியே சேர்ந்து குவிச்சு அப்படியே ஒரு எசன்ஸாக கொடுக்குது 12ஆம் பாவத்தில். இந்த 12ஆம் பாவம் வலிமையாகுதுன்னு சொல்கிறீங்களே, செலவு கொடுக்குமே, கண்டிப்பாக செலவுகளை கொடுக்கும். இது விரய செலவா, சுப செலவா, அல்லது ஒரு முன்னேற்றமான செலவா, அல்லது அவமான செலவா, இது என்ன மாதிரி செலவுன்னா கவலைப்படாதீங்க. இந்த செலவுங்கிறது நல்ல செலவாகவே இருக்கும். ஏன் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா, குருவினுடைய பார்வைக்குள்ளே அந்த 12ஆம் பாவம் வந்துடுது. அப்போ என்ன நடக்கும்? பரிபூர்ணமான நல்ல செலவுகள் தான். இந்த நல்ல செலவுகள் அப்படின்னு சொல்லலாம். இதை அமோகமான வளர்ச்சிக்கான செலவுகள்னு சொல்லலாம், அல்லது ஒரு எதிர்கால சிந்தனைக்காக நீங்கள் செய்யக்கூடிய சுப முதலீட்டு செலவுகள் அப்படின்னு இதை சொல்லலாம். அது மாதிரி பல எண்ணற்ற நன்மைகளை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் வருது. அதனால் இன்னொன்று சரி எல்லா செலவையும் சொல்லிட்டாரு, அதனால் எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம ஏதாவது இதில் போய் முதலீடு செஞ்சுருவோம், அதில் போய் லாட்டரி டிக்கெட்டை வாங்குவோம், அதை போய் செய்வோம், இதை போய் செய்வோம்னுலாம் தேவையற்ற செலவுகளே செய்யாதீங்க. அது எல்லாம் அதிர்ஷ்டம். அது அதிர்ஷ்டம் வேற, முதலீடு வேற. நல்லா புரிஞ்சுங்க. அதிர்ஷ்டம்ங்கிறது எந்த சமயம் கை கொடுக்காது. அதுக்கு சம்மந்தப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்லலை, முதலீடு சம்மந்தப்பட்டதுக்கு தான் நல்லதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் மகர ராசிக்காரங்க நல்ல பலன்களை, நல்ல சுப முதலீடுகள் செய்யுங்க. வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமும் நல்ல செழுமையும் அடையும். கூடுதலாக முக்கியம் என்னன்னா குலதெய்வ வழிபாடு, அதை செஞ்சு வந்தீங்கன்னா அமோக வளர்ச்சிகள் உண்டு. சிவாய நமக.